வணக்கம் குழந்தைகளா, அனைவரும் நலமா? வீட்டிலையே சேஃபாக இருங்க, ஓகேவா? போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்? பாடம் பார்த்தோம். சிறிய உருவம் பெரிய உலகம், அதனுடைய பயிற்சிகள்லாம் பார்த்தோம் இல்லையா? பார்த்தீங்களா? படித்து பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செய்யுள் பார்க்க போகிறோம். செய்யுளில் கொன்றை வேந்தன் பார்க்க போகிறோம். கொன்றை வேந்தன், இதனுடைய ஆசிரியர் ஔவையார். கொன்றை வேந்தனுடைய ஆசிரியர் யார்? கரெக்ட், ஔவையார். இந்த ஔவையார் சங்ககால பெண்பார் புலவர். இவங்க பல நீதி நூல்களை எழுதியிருக்காங்க. நீதி நூல்னா நம்ம வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய கருத்துக்களை கொண்டதுன்றது அர்த்தம், சரியா? அதில் என்னென்னு பாருங்கள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, இதே மாதிரி நிறைய நீதி நூல்களை எழுதியிருக்காங்க. அதிலிருந்து இப்போ நம்ம ஒரு செய்யுள் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொன்றை வேந்தன். ஓகேவா? பார்க்கலாமா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அன்னையும்னா அம்மா, பிதாவும்னா அப்பா, முன்னறினா முதல் தெய்வம். நமக்கு அம்மாவும் அப்பாவும் தான் முதல் தெய்வம் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். ரெண்டாவது, ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. ஊக்கம்னா ஆர்வம், முயற்சி. ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, சரியா? நம்ம ஒரு முயற்சி செஞ்சிட்டே இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். தேர்டு ஒன், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். எண்ணும்ன்றது கணக்கு, மேக்ஸ். எழுத்துன்றது மொழி பாடங்கள், மற்ற சப்ஜெக்ட், ஓகேவா? நம்ம உடம்புக்கு எப்படி கண் வெரி இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு கல்வி மிகவும் முக்கியம். இந்த கணக்கும் மற்ற சப்ஜெக்டும் நம்மளுக்கு ரெண்டு கண் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரியா? படிப்பு தான் நம்மளுக்கு கண் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? புரியுதா? அடுத்தது, கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. நம்ம கையில் இருக்கிற உண்மையான பொருள், மெய்னா உண்மை, உண்மையான பொருள் எதுனா கல்வி. மற்ற செல்வங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனால் கல்வி மட்டும்தான் நிலையாக நம்ம கையிலேயே இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா இந்த கல்வியை யாராலையும் அழிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. அதனால தான் சொல்கிறாங்க கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. நம்ம கையில் இருக்க உண்மையான பொருள் எதுனா கல்வி. தீரா கோபம் போராய் முடியும். தீரா கோபம் போராய் முடியும். நம்ம மனதில் ஆழ்ந்த கோபம் யார் மேலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், வஞ்சம், கோபம்னா வஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவங்க எது நல்லது செஞ்சாலும் அது நம்மளுக்கு கெடுதல் மாதிரி தான் தெரியும். அதனால் யாருக்கு மேலேயும் கோபப்படக்கூடாது. அந்த நேரத்திலேயே இருந்ததுன்னா கூட, கோபம் இருந்ததுன்னா கூட அந்த நேரத்திலேயே நம்ம மறந்துடணும், அதை மனதில் போட்டு வச்சுக்கூடாதுன்றது தான் இதனுடைய மீனிங். இப்போ இதை நம்ம நிரப்புக வடிவில் தான் படிக்க போகிறோம், சரியா? பார்க்கலாமா? கொன்றை வேந்தன், நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், அன்னையும் டேஷ் முன்னறி தெய்வம். அப்போ இந்த டேஷில் என்ன எழுதணும்? பிதாவும் அப்படின்னு எழுதணும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். செகண்ட் ஒன், ஊக்கம் டேஷ் ஆக்கத்திற்கு அழகு. அப்போ இந்த டேஷில் என்ன எழுதணும்? உடைமை. ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. தேர்ட் ஒன், எண்ணும் டேஷ் கண்ணெனத்தகும். அப்போ இந்த டேஷில் என்ன எழுதுனா? எழுத்தும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும். ஃபோர்த் ஒன், கைப்பொருள் தன்னின் டேஷ் கல்வி. இந்த டேஷில் மெய்ப்பொருள், உண்மையான பொருள். மெய்யினா உண்மை, உண்மையான பொருள், மெய்ப்பொருள். அப்போ ஃபோர்த் ஒன், கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி.
ஃபிஃப்த்து ஒன், தீரா டேஷ் போராய் முடியும். அப்போ இந்த டேஷில் கோபம்னு எழுதணும். தீரா கோபம் போராய் முடியும். புரிஞ்சுதா? ஈஸியாக இருந்துச்சா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓடி விளையாடு பாப்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஓடி விளையாடு பாப்பா. இது நம்மளுடைய ஓரல் சாங் தான். ஓகேவா? இதை ஓடி விளையாடு பாப்பாவுடைய ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இவரை வந்து முண்டாசு கவிஞர்னு சொல்லுவாருங்க. இவர் வந்து பல குழந்தைகளுக்காக பல பாடல்களை பாடியிருக்காரு. சரியா? அதுலேருந்து இப்போ நம்ம ஒரு பாடலை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கோடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இந்த 4 லைனுக்கு என்ன மீனிங்னா, நம்ம வந்து மொபைல்லாம் வச்சு இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மொபைலே வச்சு மொபைல்லையே கேம் விளையாடுறீங்க இல்லையா? அதேமாதிரிலாம் விளையாடக்கூடாது. மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடணும். அப்படி சேர்ந்து விளையாண்டாதான் நம்ம உடல் உறுப்புகள்லாம் வந்து ஆக்டிவாக இருக்கும், நம்மளும் ஆரோக்கியமாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் எந்த குழந்தையும் வையாதுன்னா திட்டாது, எந்த குழந்தையும் வந்து திட்டக்கூடாது அப்படின்றது தான் 4 லைனுடைய மீனிங். ஓகேவா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. இதுக்கு என்ன மீனிங்னா, காலையில் எழுந்த உடனே படிக்கணும். அப்படின்னா நம்ம காலையில் எழுந்தோன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சரியா? அப்போ நம்ம எதை படிச்சினாலும் அது வந்து உடனே நம்ம வந்து ஞாபகமாக இருக்கும், நம்ம மனசில் வந்து பதிஞ்சிடும். அதனால் நம்ம காலையில் எழுந்த உடனே படிக்கணும். அதுக்கப்புறம் மாலையில் ஈவினிங் ஃபுல்லாக விளையாடலாம். இதை வந்து வழக்கமாக வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்படின்னா சாதிகள் இல்லையடினா, சாதின்றது உயர்ந்த சாதி சார்ந்த சாதின்னு சொல்கிறது எதுவும் கிடையாது அப்படி நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோன்னா அது பாவமான செயல். அதேமாரி யாரையும் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது. இதை படித்தவங்க வந்து இந்த பாவத்தை செய்ய மாட்டாங்க. படித்தவங்க மதி உள்ளவங்க அறிவு இருக்கிறவங்களும் படித்தவங்களும் இதை செய்ய மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து எல்லார்கிட்டேயும் அன்பாக தான் இருப்பாங்க. அப்படி தான் நம்ம எல்லார்கிட்டேயும் இருக்கணும். அப்படி அன்பாக இருக்கிறவங்க தான் உயர்ந்தவர்கள், மேலோர் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறாரு. சரியா? அப்போ இந்த ஓடி விளையாடு பாப்பாவுடைய ஆசிரியர் என்ன? யார்? சுப்பிரமணிய பாரதியார். இதை நான் ஒரு வாட்டி பாடி காட்டுறேன், பின்னாடியே நீங்களும் பாடுறீங்களா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்த்தி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். புரிஞ்சுதா? பாடி பார்த்தீங்களா? இதனுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். ஓகே, புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? இந்த பாடலை நீங்களும் பாடி பாருங்கள். ஓகேவா? நன்றி குழந்தைகளா. மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.